ஹாய் ஹலோ எவ்ரிவன். டுடே நம்ம என்ன பார்க்க வரோம்னா, நம்ம வந்து ஃபேப்ரிக் நெக்லஸ் செட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து எம்டிஎஃப் கட் அவுட்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து பிளாக் கலரில் இருக்கிற ஃபேப்ரிக் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து எம்டிஎஃப் கட் அவுட்டில் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம வந்து டார்க் க்ரீனில் இருக்கிற கிளாத் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இது 2 இயரிங்ஸ். இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு நெக்லஸ் செட் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து பெண்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஷேப் இருக்கும். இது வந்து ஒரு பெண்டண்ட்டாக இருக்கும். இது வந்து இயரிங்ஸாக இருக்கும். ஓகேவா? இது ரெண்டுமே இயரிங்ஸ். இது வந்து ஒரு பெண்டன்ட். இங்கே வந்து நம்ம வந்து பேர்ல் செயின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிங்கிள் லைனில் இருக்கிற பேர்ல் செயின் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது ரெண்டுமே இப்படி வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பேர்ல் செயின் வந்து போட்டுக்கலாம். இது வந்து பெண்டன்ட் வரும், இது வந்து இயரிங்ஸ் வரும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணிக்கணும். டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னா, நீங்கள் வந்து கம் போட்டு கூட நீங்கள் வந்து நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து நீடல் வச்சு த்ரெட் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீடல் தென் வந்து த்ரெட் ரெண்டுமே எடுத்து டை பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். ஓகே. எப்படி ஸ்டிச் பண்ணுற நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே நீடல் நம்ம போட்டாச்சு. ஸோ இதை வந்து ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணுறது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கார்னரில் போட்டுட்டு ஸோ இது இந்த பக்கம் வந்து ரிவர்ஸ்லேருந்து வந்து இப்போது இதுக்குள்ளே போகணும். இந்த பிளாக் கலரில் இருக்கிற பெண்டன்ட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறதுக்குள்ளே இந்த த்ரெட் வந்து வரணும். ஓகே. ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து நல்லா ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து கொஞ்சம் க்ளூ போட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கிறதுக்காக இந்த சைட்லலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து வேறு க்ளூ கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இது நல்லா வந்து பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த க்ளூ வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் இங்கே. ஸோ இது வந்து இப்படி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடணும். ஓகே, இங்கேயும் வந்து நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபெவிபால் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இது பேஸ்ட் ஆகிடும், அதுக்காக. ஸோ இங்கே க்ளூ போட்டுட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இயரிங்ஸ் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸ்க்கு வந்து என்ன பண்ண போகிறோம், சைடில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சைட்லையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற குந்தன்ஸ் வந்து 1 by 1 பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னு நல்லா பார்த்துக்கணும். ஸோ டோட்டலாக வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ சேம் ஸ்டெப்ஸு இந்த பக்கமும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8. ஸோ டோட்டலாக வந்து 8 நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டு இங்கேயும் டாட், இங்கேயும் ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட். ஓகேவா. ஸோ சென்டரில் இந்த ரவுண்ட் ஷேப்பு, ட்ராப் ஷேப், இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ஓகே, இப்படி ஒன்று ஆப்போசிட்டில் ஒன்று. ஓகேவா. ஹேங்கிங்ஸ் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே.